அனைவருக்கும் வணக்கம். நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னையில் உள்ள நந்தனம் என்ற இடத்தில் உள்ள ஒரு நந்தவன பகுதி. நந்தவனம் என்றாலே அங்கு அழகான மலர்கள், வாசனை வீசும் மரங்கள் போன்றவை நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நந்தனத்தில் உள்ள நந்தவனம் போன்ற ஒய்எம்சி. நந்தவனத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மலர்கள், மரங்கள் மட்டுமல்ல, ஏராளமான வண்ணத்து பூச்சிகள், அழகழகான குருவிகள் போன்றவை பறந்து சென்று கொண்டிருக்கும். அதே சமயத்தில் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் அதிகமாக இருக்கும். இந்த தாழம்பூ அதன் மனத்திற்காக மனிதர்கள் மட்டுமல்ல, கொடிய விஷ பாம்புகளும் வரும் என்று சொல்வார்கள். அதுபோல்தான் இந்த ஒய்எம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரி, இதுலதான் நானும் படித்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு கருநாகம் புகுந்துள்ளது. இந்த கருநாகத்தால் இங்கிருக்கின்ற மலர்கள் போன்ற மங்கையர்கள், அதாவது இங்கே படிக்கின்ற மாணவிகளுக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. அவர் பெயர் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஆப்ரஹாம். தற்பொழுது நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கீங்க இல்லையா, இவர் தான் அந்த மனிதர். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்வராக பணியாற்றிய பொழுது இங்கு படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போலீசாரால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சுமார் 50 நாட்கள் சிறை சென்றவர். இவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன் வைத்து சுமார் 140 பக்கங்கள் அந்த புகார் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர். இது பிணையில் வெளியே வந்தவர். வருகின்ற 31ஆம் தேதி 31/7/2026 இந்த மாசம் கடைசியில் பாத்தீங்கன்னா மீண்டும் இவருக்கு இந்த போக்சோ வழக்குல பாத்தீங்கன்னா விசாரணை இருக்கிறது. இந்த நிலைமையில ஒய்எம்சிஏ நிர்வாகம் இவரை மீண்டும் இந்த கல்லூரியில் பணியமைத்து உள்ளது கண்டிக்கத்தக்கது. இங்கு படிக்கின்ற மாணவிகள், குறிப்பாக இவர் மேல் பாலியல் புகார் செய்த மாணவிகள் தற்பொழுதும் இங்குதான் படித்து வருகிறார்கள். அவர்களை அச்சுறுத்தும் வண்ணமாக ஒய்எம்சிஏ நிர்வாகம் உடல் கல்வியல் கல்லூரியில் பிரின்சிபலாக நியமனம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது. தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து பதவிக்கு வந்தவர். ஒரு போக்சோ குற்ற வழக்கில் சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு குற்றவாளியை, ஒரு அக்யூஸ்டன் தான் சொல்லியிருக்குது, உடனடியாக பதவி நீக்கம் செய்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும். இந்த தகவலை தயவு செய்து அனைவரும் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் கொண்டு சேர்க்கும் வரை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.